கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் 31/7/2025 வியாழக்கிழமை. புதிய நாள், புதிய கால விளக்கை கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். But only one thing is needed. Mary has chosen what is better, and it will not be taken away from her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பாதம், அதுதான் நமக்கு முக்கியம். இன்றைக்கு பலர் இதை செய்வதற்கு தவறி போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலையில்லாத நேரங்கள் இருந்தது, வேலைக்காய் ஜெபிக்க சொன்னார்கள். வேலைக்காய் ஜெபித்ததற்கு பின்பதாக இன்றைக்கு வார கூட்டங்களோ, உபவாச கூட்டங்களோ, இரவு ஜெபங்களோ இல்லாதபடி வேலை 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 என்று சொல்லி அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் பலர் மாறி போயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, படித்து கொண்டிருக்கிற காலங்களில் பெற்றோர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, நல்லா எழுதணும், ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபித்தோம், 10th எக்ஸாம் எழுதினாங்க, நல்ல மார்க்ஸ் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்தோம், நல்ல மார்க்ஸ் கிடச்சிது. இப்போ குரூப்புக்கு ஜெபிக்க சொன்னாங்க, நல்ல குரூப் கிடச்சிது. இப்போ 12th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்தோம், நல்ல எக்ஸாம் எழுதினாங்க. ரிசல்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைத்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்தோம், அட்மிஷன் கிடைச்சாச்சு. 3 ஆண்டுகளோ இல்லாவிட்டு 4 ஆண்டுகளோ படித்தாங்க. படித்ததுக்கு பின்னாடி சொல்லுவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும். ஜெபித்தோம், கேம்பஸ் இன்டர்வியூலையும் செலக்ட் ஆனாங்க. ஆனால் இன்றைக்கி ஆராதனை இல்லை, தெய்வ சமூகம் இல்லை. இப்படி தான் அனைவருடைய வாழ்க்கை. இங்கும் அங்குமாய் பல இடங்களில் போய் செட்டில் ஆகி, சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அப்படின்னு போய் செட்டில் ஆகி ஆராதனைக்கு வருவதில்லை. ஜெபித்த ஊழியர்களை மறந்து, ஊழியங்களை தாங்குவதை மறந்து போய்கொண்டிருக்கிற காலங்களை பார்க்கும் பொழுது, ஏன் இப்படிப்பட்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் என்கிற எண்ணங்கள் தான் உருவாகிறது. எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், தேவையானது ஒன்று தான். எது வந்தாலும், எது நடந்தாலும், எது கிடைச்சாலும், கிடைக்காம போனாலும் கர்த்தருடைய சமூகத்தை முக்கியப்படுத்துங்கள். ஆண்டவரை தவிர நமக்கு வேறு எதுவும் முக்கியம் அல்ல. அவர்தான் நம்முடைய பங்கும் சுதந்திரமாக இருக்கிறார். இதை குறித்து யூடியூப் வீடியோவில், ஜெபதாஸ் யூடியூப் வீடியோவில் கொஞ்சம் பேசியிருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிதாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய சமூகத்தை நேசிக்க, உமக்கு முக்கியப்படுத்த, உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபை பாராட்டும். நல்ல பங்கு நீர் தானையா, அந்த பங்கை